பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியூடா உறவுகளின் இணைய வருவது கேள்விச்சாரம் தோப்போடு சுவதர்சனராகவர்கள். வணக்கம் வாருங்கள். இனி உற்சாகமான வணக்கம் வாணிமோகன் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும். செவ்வாய் பொழுதிலே புதுவரவு கேள்விச்சரங்கள் வாரம் 558 இணைந்திருக்கிறோம். இந்த சிறப்பு நாளிலே எல்லோருமே நிகழ்வோடு இணைந்து சிறப்பிக்குமாறு அன்பாய் கேட்டபடி வெல்வதிஜார் பக்கத்திலே உங்களுக்காக கேள்விகள் தயாராக இருக்கிறது. உங்கள் பெயர்களை பதிவாக்கி உள்நுழைந்து கொள்ள அன்பாய் அழைத்தபடி எல்லோரையுமே அன்பாய் வரவேற்றபடி காத்திருக்கிறோம். சரி, நான் அவர்கள் சொன்னார் இன்றைக்கு வாயெல்லாம் கேட்கறது அப்படியாண்டு பழக்க தோஷம் என்ற காதில் அது வாங்கினேன்னு வாங்கல தெரியா இங்கே வெல்வதி யாருன்னு நோண்டுறேன். புறாதான் சொன்னார் இல்லை வெல்வதி வாயரனுக்கு பழக்க தோஷம் வெல்வதி யாருக்குள்ள மாற்றி விடுகிறேன். பார்ப்போம் யார நந்திருக்கிறார். உங்களை பார்த்துக் கொள்ளலாம். இதற்கு முன்னரும் சில பெயர் போட்டிருந்தீர்கள், அது நான் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணும்போது மாறிட்டது. சரோஜினி சூதராஜா, பத்மினி, கமலானந்தன் எல்லோரும் பெயர்களை பதிவாக்கி இருந்தீர்கள். இப்பொழுது கலவாணி மோகன், ராஜினி அல்போன்ஸ் நினைஞ்சிருந்தீங்க. ஜெயமல ஜெயமர்கள் எல்லோருமே, செல்வினி சார்ந்தவர்கள் எல்லோருமே உங்களுடைய பேர்களை நான் இதில் இப்போ 2-3 பேர் காட்டுது. நீ காட்ட நினைக்கிறேன். நகுலாவுக்கு பிள்ளை நினைஞ்சிருக்கீங்க. நன்றி. இப்பொழுது பிரித்தானிய நேரம் 10:48 சுவிட்சர்லாந்திலே 11:40 இருக்கிறது. ஆக எல்லோருமே விரைவாக இணைந்து கொண்டால் கேள்விகளோடு நாங்களும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செல்லலாம். எட்டு பேர் இணைந்திருக்கிறதாக காட்டுதான பேர்கள் இதில் காட்டிலும் 8 பேர் இணைஞ்சிருக்கிறீர்கள். வரும் யாராவது இனிய ஆர்வமாக இருந்தால் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 558. அது நேரம் உறவுகள் பக்கத்தில் ஒரு கேள்வியும் போட்டிருக்கிறேன். விரைந்து பார்க்கக்கூடிய வசதி இருப்பவர்கள் அங்கேயும் ஒரு முறை பார்வையிட்டபடி பாருங்கள். ஏன் லிசனர்களும் நினைஞ்சிருக்கிறீங்க. நன்றி நன்றி. சரி, பார்ப்போம். நாங்கள் கேள்விகளுக்கு நுழைவோமா? நேரங்களும் பிறகு கொடுக்கணும். இல்லை சார், நிகழ்வு இருக்குத்தானே? சார் இல்லை அன்னைக்கு அப்புறம் செல்வி அக்கா தான், பிரச்சனை இல்லை. வச்சு தான் தலைப்படுவார். வெறும் யாராவது நீ ஆர்வம் என்றால் ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேள்விகளோடு நுழைய போகிறோம். பார்ப்போம். 11:50 உங்களை தொட்டிருக்கிறது எங்கள் நாட்டில். வேறு சரியா நாங்க ஆரம்பிப்போமா? பார்ப்போம். மற்றவர்கள் சரி, நாங்க காத்திருப்பது சரி. எல்லோருமே அன்பாய் அழைத்தபடி இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் வர இருக்கிறது. பார்த்து விடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மகாநாடு எந்த திகதிகளில் நடைபெற இருக்கிறது? 4, 5, 5, 6, 6, 7. பிரிக்ஸ் உச்சி மகாநாடு நடைபெற இருக்கும் திகதிகள் 3 வினாடிகள் உங்களுக்காக. சரி, 6, 7 என்பது சரியானவது. 20 சரியானவதை தந்திருக்கிறீர்கள். 6ஆம் தேதி 7ஆம் தேதி இதிலே இந்த மகாநாடு நடைபெற இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. சரி, உங்களுக்கான 2வது கேள்வி வருகிறது. பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள்.
வளரும் பொருளாதாரங்களின் கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டு தலைமை தாங்கும் நாடு. அதுதான் அந்த பிரிக்ஸ் என்பது. வளரும் பொருளாதாரங்களின் கூட்டமைப்பு. இந்த ஆண்டு எந்த நாடு தலைமை தாங்குகிறது? நோர்வே, நெதர்லாந்து, பிரேசில். சரியான பதிலை எல்லோருமே போட்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். பிரேசில் என்பது சரியான பதில். இருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். இந்த முறை பிரேசில் தான் இந்த ஆண்டு தலைமை தாங்குகிறது அந்த கூட்டமைப்புக்கு. மூன்றாவது கேள்வி, பிரிக்ஸ் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த வளரும் பொருளாதாரங்களின் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு உருவாக்கப்பட்டது 2008, 2009, 2010. எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்பதுதான் கேள்வி. 2009 என்பது சரியான பதில். இருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 2009 தான் நிறுவப்பட்டது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, தென்னாப்பிரிக்கா இந்த அமைப்பில் இணைந்த ஆண்டு. தென்னாப்பிரிக்கா இந்த அமைப்பில் இணைந்த ஆண்டு 2010, 2011, 2012. தென்னாப்பிரிக்கா எந்த ஆண்டு இதில் இணைந்திருந்தது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். 2010 ஆண்டு தென்னாப்பிரிக்கா இந்த அமைப்பிலே இணைந்து கொண்டது. வாழ்த்துக்களை கூறியபடி 5வது கேள்வி உங்களுக்கானது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி. இந்த வாரம் நேற்று முன்தினம் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி அது இந்திய பகுதி. டெல்லி, சென்னை, கேரளா. இந்தியாவிலே எந்த பகுதி? டெல்லி, சென்னை, கேரளா. சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளலாம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். அது டெல்லி என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 6வது. ரிக்டர் அளவில் பதிவாகி இருப்பது. டெல்லியில் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் எவ்வளவு பதிவாகி இருக்கிறது? 4, 5, 6 ரிக்டர். 4, 5, 6 ரிக்டர். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 ரிக்டர் என்று 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 4 என்பது சரியான பதில். 5 பேர் தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 7வது கேள்வி, வீடு வாங்க தடை. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வெளிநாட்டவர்கள் வீடு வாங்குவதற்கு இப்பொழுது தடை. அதுக்கு காரணம் இருக்கிறது. அது நியூசிலாந்தில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூர். இந்த புலம்பெயர்ந்து வந்திருப்பவர்கள், வேறு நாடுகளில் வந்து அங்கிருப்பவர்கள் வாங்குவதற்கு தடை. அது நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா என்று 6 பேர் சரியா தந்தது. ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 8வது. தங்கச் சுரங்கத்தில் நிலச்சரிவு. அது எந்த நாட்டு? தங்கச் சுரங்கத்தில் நிலச்சரிவு. கென்யா, நைரோபி, மாலி. கென்யா, நைரோபி, மாலி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது மாலி என்பது சரியான பதில். மாலி நாட்டில் தான் இருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அல்லது இறந்தவர்கள். இந்த மாலி பகுதியிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது இறந்தவர்களின் எண்ணிக்கை 45, 48 அல்லது 50. தங்கச்சுரங்கத்தில் ஏற்பட்ட எத்தனை பேர் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். 48 பேர் என்பது சரியான பதில். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 10வது கேள்வி உங்களுக்காக இருக்கிறது. மாலி என்ற நாடு அமைந்திருக்கும் கண்டம். மாலி நாடு அமைந்திருக்கும் கண்டம் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. சரியான பதில் அநேகம் தந்திருப்பீர்கள். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது ஆப்பிரிக்கா கண்டம் என்பது சரியான பதில். இப்போது 10 கேள்விகள் நிறைவாக இருக்கிறது. நீங்கள் ஈடுபோட்டியில் பார்க்கலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 1555 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில், ஜிஎம் அவர்கள் 904 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜியான் அடிசன் அவர்கள் 878 புள்ளிகளோடும், சரோஜினி சோதராஜா 637 புள்ளிகளோடு 4வது இடத்திலும் இருக்கிறீர்கள். பார்ப்போம் மாற்றங்களை எதிர்பார்த்தபடி. 11வது கேள்வி, நாய்க்கடிக்கு ஆளான சிறுவன் வைத்தியசாலையில், ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில். இது எந்த நாட்டில் இடம்பெற்ற சம்பவம்? நாய்க்கடி. அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா. நாய்க்கடிக்காளான சிறுவன் ஒரு ஆபத்தான நிலையில், அது எந்த நாட்டில் இடம்பெற்ற சம்பவம்? கனடா என்பது சரியான பதில். 2 பேர் சரியா தந்திருக்கிறார். கனடாவிலே தான் இடம்பெற்ற சம்பவம். 12வது கேள்வி, முட்டை விலை உச்சம் தொட இருக்கிறது அல்லது தொடும் என்று நம்பப்படுகிறது. அது பிரேசில், சுவிஸ், அமெரிக்கா. எந்த நாட்டிலே, எந்த பகுதியிலே முட்டை விலை உச்சமடை பறவை காய்ச்சல் காரணம்?
சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 3 பேர். அது அமெரிக்கா என்பது சரியான பதில். அங்குதான் பறவை காய்ச்சல் ஆரம்பிச்சிருக்கிறது. 13வது கேள்வி. உக்ரைனுக்கு ராணுவத்தை அனுப்ப தயார் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த நாட்டின் பிரதமர். உக்ரைனுக்கு நாங்கள் ராணுவத்தை அனுப்ப, ஒரு பக்கம் சமாதானம் பேசும்போது இன்னொரு பக்கம் இல்ல, நாங்கள் பிரான்ஸ், பிரித்தானியா, அமெரிக்கா. இந்த பிரதமர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 பேர். பிரித்தானியா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி 14வது. சிறந்த கோல்டன் விசா இந்த ஆண்டுக்காக வழங்கும் நாடுகள் எத்தனை? சிறந்த கோல்டன் விசாவை இந்த ஆண்டு எத்தனை நாடுகள் வழங்குகிறது? 10 நாடுகள், 11 நாடுகள், 12 நாடு. அது முதலீட்டாளர்களுக்கான விசா. அவர்கள் முதலீடை பொறுத்து அவர்களுக்கு விசாவை அந்த நாட்டிலே முதலீடு செய்ய வேண்டும் அல்லது சொத்துகள் வாங்க வேண்டும். 12 நாடுகள் வழங்குகிறது. 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 15வது கேள்வி. கோல்டன் விசா வழங்கும் நாடுகளில் இப்ப விடை 3 விடைகள் வருகிறது. அதில் ஒன்று எந்த நாடு? அந்த 12 நாடுகள். ஆஸ்திரேலியா, சுவிஸ், பிரான்ஸ். ஆஸ்திரேலியா, சுவிஸ், பிரான்ஸ். அங்கு முதலிட்டால் அங்கே உடனே விசா எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 12 நாடுகளில் ஒன்று ஆஸ்திரேலியா. 16வது கேள்வி. ஜேடி வென்ஸ் இவர் எந்த நாட்டின் துணை ஜனாதிபதி? ஜேடி வென்ஸ் என்பவர் பிரான்சின், கனடாவின் அல்லது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி. துணை மாப்பிள்ள மாதிரி இவர் துணை ஜனாதிபதி. அமெரிக்கா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 17வது கேள்வி உங்களுக்கு வருகிறது. பயத்தை விட்டு போராடினால் புற்றுநோயை வெல்ல முடியும் என குறிப்பிட்ட நடிகை. அதிகமாக இப்போ வருகின்ற நோய் புற்றுநோய். ஆனால் பயத்தை விட்டு போராட வேண்டும் சொன்ன நடிகை குஷ்பு கௌதமி ரேகா. இதுல கௌதமி என்பது சரியான பதில். 4 பேர் போட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே வராத அதில் இந்த மீண்டபடியால் அந்த அனுபவத்தை வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்வி. நகரங்களை சூறையாடிய சூறாவளி இது எந்த நாட்டில்? நகரங்களை சூறையாடிய சூறாவளி. அமெரிக்கா, தான்சானியா, நியூசிலாந்து. அமெரிக்கா, தான்சானியா, நியூசிலாந்து. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 பேர். அமெரிக்கா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. வெளிநாட்டவருக்கு வீடு வாங்க எத்தனை ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவில் தடை விதிக்கப்பட்டது? கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் அல்லது கட்டி கொண்டிருக்கும் வீடுகளை இப்போ வாங்க முடியாது. 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் வாங்க முடியும். அதுக்கு பிறகு யோசிப்பேன். 2 ஆண்டுகளுக்கு வாங்க முடியாது. 20 சரியாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 20வது கேள்வி. 10 நாட்களில் 3ஆம் முறை நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட்ட புலம்பெயர். 10 நாட்களில் 3வது தடவையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையர், இந்தியர் அல்லது உக்ரைனியர். எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? இந்தியர் என்பது சரியான பதில். 8 பேர் சரியா தந்திருக்கிறார்கள். இந்தியர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த நாட்டில் இருந்து என்பது அடுத்த கேள்வியாக வரும். அதை யோசிச்சு கொண்டிருக்கும் போது லீடர் போர்டிலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் தன்னிடத்தை விட்டுக் கொடுக்காம 2834 புள்ளிகளோடு இடத்துல, ஜியா நடேசன் அவர்கள் 1716 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜெயமலஜியா 1635 புள்ளிகளோடு 3வது இடத்தில். தொடர்ந்து நகலாவதி திலைத்தேவன், கலைவாணி மோகன் அவர்கள் 5, 6 சரோஜினி சோதுராஜா, ராஜினி அல்போன்ஸ், பத்மினி கமலாந்தன், நேவிஸ் பிலிப்ஸ். சரி, பார்ப்போம் அடுத்த கேள்வியை பார்த்து இன்னும் முன்னோரெல்லாம் முயற்சி செய்யலாம். 21வது கேள்வி. எந்த நாட்டிலிருந்து 3வது தடவையாக இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்? 10 நாட்களுக்குள் 3வது தடவை. அமெரிக்கா, பிரித்தானியா, நியூசிலாந்து. தொடர்ந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த நாட்டிலிருந்து இவர்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? 8 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா தான் அனுப்பி கொண்டிருக்கிறது இந்தியர்கள். 22வது கேள்வி உங்களுக்கானது. எஃகு என்பது ஒரு உலோகம். இந்த தொழில்முறையை பாதுகாக்க திட்டம் அது எந்த நாட்டில்? எஃகு தொழில்முறையை பாதுகாக்க திட்டம் சுவிஸில், ஜெர்மனியில், பிரித்தானியா. எஃகு என்ற உலோகம் அதனோடு சேர்ந்த ஒரு தொழில்முறை. எந்த நாட்டில் இதை பாதுகாப்பது? பிரித்தானியா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதில். பிரித்தானியாவிலே தான் அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவுக்கான நிதியை ரத்து செய்திருக்கிறது ஒரு நாடு. இந்தியாவுக்கு ஒதுக்கிய நிதியை ரத்து செய்திருப்பது அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா. அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா. இந்த நாடு ரத்து செய்திருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக்கொண்டு. அமெரிக்கா என்பது சரியான பதில். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி. எத்தனை மில்லியன் டாலர்களை ரத்து செய்திருக்கிறது? எத்தனை மில்லியன் டாலர்களை ரத்து? 20, 21, 24 மில்லியன் டாலர்களை
தருவதாக சொல்லி இனி மாட்டோம் என்று ரத்து செய்திருக்கிறார். 20, 21, 24 சரியான பதிலை தந்திருப்பவர்கள் $21 மில்லியன் என்பது சரியான பதில். 20 சரியா தந்திருக்கிறீர்கள். 25வது கேள்வி. பயங்கர கத்தி குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. கத்தி குத்து சம்பவம் அது எந்த நாட்டில் இடம்பெற்றது அறிந்தீர்களா? அமெரிக்கா, ஆஸ்திரியா, ஆப்பிரிக்கா? அமெரிக்கா, ஆஸ்திரியா, ஆப்பிரிக்கா? ஆஸ்திரியா என்பது சரியான பதில். ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஆஸ்திரியா. 26வது கேள்வி உங்களுக்கானது. உயிரிழந்த சிறுவனின் வயது. அந்த கத்தி குத்து சம்பவத்தில் பலியான சிறுவனினுடைய வயது 12, 13, 14. டீனேஜ் என்றால் இளையவர் என்று சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு அது சிறுவர் தான். சரி, அந்த இறந்தவர் 14 வயதை சேர்ந்த சிறுவன். 3 சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 27வது கேள்வி. நெல்சன் மண்டேலா அவர்கள் விடுதலையான ஆண்டு 27 ஆண்டுகள் சிறைக்குள்ள இருந்து அவர் எந்த ஆண்டு விடுதலையான ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1900, 1980, 1990. இது சிலருடைய ஞாபக சக்தி. சரி, 8 பேரும் சரியாத்தான் தந்திருக்கிறீர்கள். 1990 என்பது சரியான. 28வது கேள்வி உங்களுக்கானது. கலாபகசு தீவுகள். கலாபகசு தீவுகள் எந்த சமுத்திரத்தின் அருகில் இருக்கு? அட்லாந்திக், பசிபிக், தென் சீனக்கடல். கலாபகசு தீவுகள் எந்த சமுத்திரத்தின் அருகில் இருக்கிறது? பசிபிக் சமுத்திரத்தின் அருகில் என்று ஒருவர் சரியாக தந்திருக்கிறது. பார்ப்போம். அடுத்த கேள்வி உங்களுக்காக. சிலி அமைந்திருப்பது. சிலி என்ற நாடு அமைந்திருப்பது. இதுக்கு முதல் மாலி பார்த்திருந்தோம். இது சிலி. தென் அமெரிக்கா, மேற்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா? தென் அமெரிக்கா, மேற்கு அமெரிக்கா அல்லது ஆப்பிரிக்கா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 பேர். தென் அமெரிக்கா என்பது சரியான பதில். சிலி அமைந்திருப்பது தென் அமெரிக்கா. 30வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. இந்த சிலி நாட்டினுடைய தலைநகரம் எடின்பெரோ, சந்தியாகோ, மலாவி? எடின்பெரோ, சந்தியாகோ, மலாவி? இதனுடைய தலைநகரம் ஞாபகம் இருக்கிறதா? சிலி. அதனுடைய தலைநகரம் சந்தியாகோ என்பது சரியான பதில். சந்தியாகோ என்று 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 3ஆம் கட்டம் நடவடிக்கையில் மாற்றங்கள். 1ஆம் இடத்தை ஏறந்தோடையில சரி, ஒருவர் அவர் விட்டு கொடுக்காம இருக்கிறார். செல்வி நித்யானந்தன் அவர்கள் விடாப்படியாய் 3612 புள்ளிகளை பெற்று ஜெயம் மாற்றங்களை அடிக்கடி பார்க்கிறார். 2706 புள்ளிகளோடு நகுலாவதி திண்டித்தவர் 2589 புள்ளிகளோடு ஜியானடி சரோஜினி சோதராஜாவுடைய வாய்ப்பு இருக்கு. கேள்விகள் இருக்கு. கலைவாணி மோகன் அவர்கள் 6வது, 10 நிகமலாந்தன், ராஜினி, ஸ்னேவிஸ் பிலிப்ஸ். சரி, நாங்கள் நிறைவான கட்டத்துக்குள் நுழைகிறோம். பார்ப்போம். 31வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. நேபாளத்தில் பெண்களுக்கான வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? நேபாள நாட்டில் பெண்களுக்காக 1950, 57, 59 எந்த ஆண்டில் பெண்களுக்கு வாக்களிக்கலாம் என்ற உரிமை கொடுக்கப்பட்டது? எத்தனை பேர் சரியா சொல்றீங்க பாப்பா? நேபாளத்தில் சரியாக தந்திருப்பவர்கள் 5 பேர். 1959 என்பது சரியானது. 32வது கேள்வி உங்களுக்கானது. சாம்பியா ஐக்கிய ராச்சியத்திடம் விடுதலை பெற்ற ஆண்டு. சாம்பியா என்ற நாடு அல்லது கேம்பியான்னு சொல்வார்கள். சாம்பியா ஐக்கிய ராச்சியத்திடம் விடுதலை பெற்றது 1960, 63, 65. 1965 என்று. இது யாட்டியோ பிறந்த தினம். இதுக்கு பிறந்த ஆண்டு போல இருக்கு. 1965. 2 சரியான பதிலை தந்திருக்கு. உங்களுக்கான அடுத்த 33வது. நியூசிலாந்தில் கடைசியான மரண தண்டனை எந்த ஆண்டு நிறைவேற்றது? நியூசிலாந்திலே கடைசியான மரண தண்டனை 1957, 58, 59. 1957 என்று 2 தந்திருக்கிறீர்கள். சரியான பதிலை. வாழ்த்துக்கள். 34வது கேள்வி. சுயஸ் கால்வாய் ஊடாக முதல் கப்பல் எந்த ஆண்டு பயணித்தது? சுயஸ் கால்வாய் ஊடாக முதலாவது கப்பல் 1800, 1860, 1867 பயணம் செய்தது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஒரே ஒருவர். 1867 ஒரே ஒருவர். சரி, 35வது கேள்வி. நியூஸ் வீக் எந்த நாட்டின் முதலாவது செய்தி இதழ்? நியூஸ் வீக் பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா? எந்த நாட்டினுடைய செய்தி இதழ் அல்லது முதலாக வெளியிடப்பட்ட இதழ்?
பார்ப்போம் எத்தனை பேர் சரியா தந்து. அது 3 பேர் தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா என்பது சரியான பதில். 3 பேர். வாழ்த்துக்களை கூறியபடி 36வது கேள்வி. வெளியேற்றப்பட்ட தங்கங்கள் எந்த நாட்டிலிருந்து தங்கங்கள்? யாராவது தங்கத்தை துளைச்சிங்களா? வெளியேற்றப்பட்ட தங்கங்கள் எந்த நாட்டிலிருந்து? பிரான்ஸ், பிலிப்பைன்ஸ், பிரித்தானியா. எந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது? யாரால வெளியேற்றப்பட்டது? அது பிறகு ஏன் வெளியேற்றப்பட்டது? தங்கத்தை கண்டுனீங்களா? தங்கம் வெளியேற்றப்பட்டது பிரித்தானியாவில் இருந்து. கவனமா இருந்தோம். எத்தனை தங்கங்கள் போயிட்டு இருந்தது தெரியல. 7 பேர் தந்திருக்கிறீங்க சரியாக. அது பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, எந்த நாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு? இவ்வளவு இப்ப பிரித்தானியால இந்த தங்கம் எல்லாம் எந்த நாட்டுக்குள் போயிட்டது? கனடா, அமெரிக்கா, ஜப்பான். கனடாக்குள்ள அல்லது அமெரிக்காவுக்குள்ள அல்லது ஜப்பானுக்குள்ள போய் சேர்ந்துட்டது. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும். அமெரிக்காவுக்குள் போய்விட்டது. 5 பேர் சரியா தந்துருக்கு. இப்ப என்ன காரணத்துக்காக போயிருங்கன்னு பாருங்களேன். 38வது கேள்வி, அமெரிக்காவின் தற்போதைய தங்க இருப்பு. இப்ப இவ்வளவும் போய் அங்க இப்ப அமெரிக்காவுடைய தற்போதைய தங்க இருப்பு பில்லியன் டாலர்களில் 100, 103, 106 பில்லியன் டாலர்கள். ட்ரம்ப் வந்த உடனே செய்தார் பாருங்க, தங்கம் எல்லாம். சரி, 106 பில்லியன் டாலர்கள் இப்போது அமெரிக்காவுக்குள்ளே மொத்தமாக இருக்கிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 39வது கேள்வி, மெக்சிகோ நாடு அமைந்திருப்பது. மெக்சிகோ எங்கே அமைந்திருக்கிறது? இந்த கண்டத்தில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. மெக்சிகோ அமைந்திருப்பது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 4 பேர். அது வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிறது மெக்சிகோ. 4 தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான நிறைவான வெற்றியாளரை தீர்மானிக்க போகும் நிறைவு கேள்வி, இது அமெரிக்கா கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நாடு? இந்த மெக்சிகோ அமெரிக்கா அந்த கண்டத்துக்குள்ளேயே 4வது, 5வது அல்லது 6வது பெரிய நாடாக இருக்கு. மெக்சிகோ அமெரிக்கா கண்டத்தின் எத்தனையாவது பெரிய நாடு? நிறைவான கேள்வி. சரியான பதிலை 5வது பெரிய நாடு என்று 2 பேர் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி அதிகமான கேள்விக்கு 2 பேர், 1 பேர், 3 பேர் என்றுதான் தந்திருக்கிறீர்கள். சரி, வெற்றியாளரை தீர்மானித்து விட்டது செல்வி நித்யானந்தர்கள். 4077 புள்ளிகளோடு முதலிடத்தில் நிற்கிறார். வாழ்த்துக்களை கூறியபடி தொடர்ச்சியாக அவரை அடுத்து பார்ப்போம். அவரை அடுத்து இப்பொழுது ஜெயமலர் 3430 புள்ளிகளோடு 2வது இடத்தில். நகுலாவதி தில்லைக்கு 3122 புள்ளிகளோடு 3வது இடத்திலும். கலைவாணி மோகன் அவர்கள் 3015 புள்ளிகளோடு 4வது இடத்திலும் வந்திருக்காரு. பரவாயில்ல, வாங்கல 6, 5 என்று 4 வந்துட்டு தொடர்ச்சியாக இருப்பவர்களை யாராவது வாசித்து விடுங்கள். இவர்களை காட்டியேன் சுத்தவன். சரி, அவரை தொடர்ந்து 4 இருந்து 5, 6 யாராவது. எனக்கு 7 மட்டும்தான் தெரியும். ஜியா நடேசன் 2930 புள்ளிகள். அடுத்தது 6வது சரோஜினி அக்கா 2396 புள்ளிகள். எந்த 2010 புள்ளிகள். நேவிஸ் பிலிப்பின் தெரியல 1892. மற்றது வருது இல்லை எனக்கு. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 1884. சரி, சிவதர்சினி, பசிபிக் கடல்ல இருக்கிற அந்த அந்த தீவெல்லாம் கலாவோ என்னோடோ நான் போட்டேன். ஆனால் அங்க சரியென்று வந்தா பாயிண்ட்ஸ் ஒன்றும் வரையில. 2க்கு அப்படி வந்தது. எனக்கு கணக்க டைம் அப் வந்துட்டுது. பச்சை விழுந்தது சரியண்டு, ஆனா அந்த பாயிண்ட் வரையில. என்ன தீவு? அந்த பேர் என்ன? கலாபகஸ். அது அவங்களோட அந்த மொழியில எடுத்தால் நீங்கள் போட்டிருந்த காம்பியாவா சாம்பியாவா? சாம்பியா. அது CAM சாம்பியாவை கேம்பியான்னு தமிழ்ல உச்சரிக்கின்ற. அது நான் வரலாற்றில் பார்த்தேன். நான் 1965 நான் பார்த்திருந்தேன் நான் நேற்று. ஆமா, இது எனக்கும் தெரியல. இப்ப இதுல வேற மாற்றங்கள் மற்றவர்களுக்கு யாராவது அப்படி ஓடினதா? வேகமா இல்ல வித்தியாசமா ஏதாவது செட்டிங் ஒன்று ஓகே இருந்தது. அந்த தீவு தான் அந்த பேரே எனக்கு தெரியும்.
பஹாமா பஹாஸ் வேறு வேறு மற்றது அந்த நிலநடுக்கம் மாலா போட்டிருந்தீங்க தானே டெல்லியா? டெல்லியா? ஆனா நேற்றைய தினம் ஜப்பானிலே நடந்திருக்கு வேணும். அதுல 12 பேர் இந்தியாவுக்குள்ள தான் இப்ப இந்த 3 ஆமா, ஆமா. நகரங்களையும் கொண்டு வந்தது. 12 பேர் அதுலயும் 12 பேர் பலியானவர்கள். ஆமா, எல்லா இடமுமே எரிமலை தங்க சுரங்கத்துக்குள்ள இது இயற்கையின் சீற்றம் ஒரு பக்கமும் ஆனா மரணங்கள். நான் $103 பில்லியன் போட்டேன் என்னத்துக்கு? அது அந்த சும்மாதான் அது பார்க்க இல்லை அந்த செய்திகள். மற்றதெல்லாம் மனிதன் லங்காசிரியில எல்லாம் வந்த செய்திகள் தெரிகிறது. இதை நான் இப்ப விடியவும் கொஞ்சம் செய்தியில கொஞ்சம் பார்த்திருந்தேன். நான் அந்த பிரிக்ஸ் இதுகள் கேள்வி வந்திருந்ததுதான் பிரேசிலான் அது எந்தெந்த நாடுகள் அதெல்லாம் போட்டிருந்தெல்லாம் நான் பேப்பர்ல எழுதினேன். தங்கத்தை பிடிக்காம போச்சு. தங்கம் சரியா வந்து பேர்ல இப்ப எல்லா நாட்டுலயுமே தங்க நாட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. எல்லாரும் தங்கம் தான் பிரச்சனையா இருக்கு. அதுதான் எங்களோட நாட்டிலேயே தங்கத்தால தானே இப்ப பிரச்சனையா கிடக்குது. கொண்டு ட்ரம்ப் ஒரு பக்கம், அவியங்காளி ஒரு பக்கம், தங்கத்துக்கு பிரச்சனை உள்ளவனுக்கு பிரச்சனை. இத்தனை பேர் சண்டைக்கு வரணும் தெரியும். நாங்க தங்கத்தை வாணி, நீங்கள் அடுத்த வேண்ட இதை இருங்கோ டக்கண்டு நான் ஓடி வரேன்னா சாப்பிட்டுட்டு ஓடியான் டக்கண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயில. அது பார்த்த நான் போறேன்ல தனியாவே ஏதும் பூந்தா டக்கண்டு ஓடியா. சரி, கேட்டு கேட்டு சாப்பிடுங்க. கேட்டு பொது அறிவு கேள்விச்சரங்கள் 558க்காக ஒரு சின்ன கேள்வி ஒன்று. வாழ்வே இதில் தான் தங்கி இருக்கிறது. 1 2 3 4 5 எடுத்து சொல்லுங்க. வாழ்க்கையே இதில் தங்கி இருக்கின்ற சிலருக்கு, சிலர் இதை மீது இல்ல வாழ்ந்துட்டு போகணும் போவார்கள். 5 எழுத்துல சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல கேள்விகள் எல்லாம் புதுக்கதா அறிந்தோம். சில வெளியில் ஆண்டுகள் எல்லாம் சும்மா கூட்டம், மற்றதெல்லாம் தெரியக்கூடியதா இருந்தது. சங்கத்தின் அதுகள் கொஞ்சம் அறிஞ்சிருந்தான். மற்றபடி தாய்நாடு தலைநகரங்கள் கேட்டு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சதா இருந்தது. நன்றி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல கேள்விகள் அறியக்கூடியதா இருந்தது. நன்றி நன்றி, உற்சாகமா இருங்க. சரி, 1 4 5 சேரும். முதல் கேள்வி 3 4 5 சேர அன்று பெரியதாய் மதிக்கப்பட்டது. அன்று இன்று இன்றும் சிலர் உயிரா மதிக்கிறார்கள், சிலர் விதிக்கிறார்கள். அன்று நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப வச்சிருங்க, இருங்க கொஞ்சம் சுத்த விடுவோம். 1 4 5 சேர இயற்கை தந்த சீர் என்று சொல்லலாம். 1 4 5 சேர்ந்தால் இயற்கை எமக்கு தந்த சீர். நாங்கள் திருமணத்துக்கு இன்னொரு அளவு மதிக்கப்பட்ட கடவுள் அல்லது இயற்கை எங்களுக்கு தந்த சீராக 1 4 5 இருக்கிறது. முதல் 2 எழுத்துக்களும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் எதிர்பார்ப்பு. இந்த சொல்லு ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி எதிர்கால சொல்லாக இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதிர்காலம் ஒரு எதிர்பார்ப்பான சொல்லு. முதல் 3 எழுத்துக்களும் சேரும் போது கூட ஒரு வினா எழுத்து ஒன்று தொக்கி நிற்கிறது. கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சொல்ல அதுல வருது. ஆனா சின்ன சின்ன 5 எழுத்து சொல்றதுக்குள்ளதான் இவை. தரவு ஈஸியானது. வாழ்வே இதில் தங்கி இருக்கிறது. ஒரு வாழ்வினுடைய உயர்ச்சி, தாழ்ச்சி, அதனுடைய குவாலிட்டி, ஒரு தட்ட வாழ்க்கையினுடைய குவாலிட்டி. அன்று பெரிதாக மதிக்கப்பட்டது, இன்று மிதிக்கப்படுகிறது. இதான் அப்படி என்னன்னு கேட்கிற அளவுக்கும் வந்துட்டு என்ன அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இன்னொரு சொல்ல சொன்ன உடனே மரியாதை நாளுதான் வராது. அதை வச்சுதான் அன்று மரியாதையும் கொடுத்தாரு. இதை வச்சுதான் அன்று மரியாதை. என்று இது இல்லாத வைக்கத்தான் இல்லாத இடத்தான் இல்லாத நல்லா வாழ்ந்து சரோஜினி சோதரா இருக்கிறீங்க தானே? இருங்க இருங்க. என்ன அன்றைய காலத்துல அதை உயிராக மதிச்சு கௌரவம் கௌரவம் ஒரு படம், சிவாஜி இந்த படம் மாதிரி இருக்கு. சரி, தரவுக்குள்ள வாங்க. ஜெயமலா ஏதாவது பூந்துதா? கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு வரையில மதிக்கப்பட்டது கல்வி என்று வருமா? கொஞ்ச நேரம் யோசிக்க விடுங்க. சரி 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 சரி, யோசிங்க. கல்வி என்பதை விட வேறொன்று. 5 எழுத்துக்கள் வரணும்.
ஆமா இல்ல கடைசி 3 எழுத்து தானே அது முதல் பார்த்தனா ஆ. ஆமா இல்ல நான் அது வராது, நீங்க இன்னொரு பக்கம் சிந்திக்கணும். அன்று பேர் இந்த மிதிக்கப்படுதுண்டா என்ன மதிக்கப்பட்டிருக்கேன். முதல் எழுத்து போவன்னால வருமோ? இல்ல இல்ல வீணாவில வீணா அல்ல, ஆனா அந்த வரிசையில ஒரு எழுத்து. முதல் 3 எழுத்து சேர. ஆமா. முதல் 3 எழுத்து சேர்ந்தா ஒரு கேள்வி ஒன்று வேறு. நான் சொன்னதுக்குள்ளேயே விடையும் வந்துடுது. வாழ்வே இதில் வாழ்வே நாட்டு. இதில் உள்ளது. வாழ்வே இதில் தனம் பணம். நீங்க சொன்னதுக்குள்ளேயே வந்தது விட, நீங்க தான் விட்டுறீங்க. நானா நான் உங்களை நைஸா திசைவிட்டேன். நானா முதல் ஒரு 2 பதில் சொன்னீங்களே, ஓ அதுக்குள்ளே இருக்கேனே. அதுக்குள்ள வந்தது. அப்போ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே. நீங்க சொன்ன 2 சொல்லுக்குள்ள நான் ஒரு படத்தை சொல்லி இன்ஜால உங்களை மாத்திட்டேன். ஆ. அதை விட வந்தது. அது 4 தானே, இது 5 கேட்குறீங்க. இல்ல அதோட சேர்த்து முன்னுக்கு 2 சொல்லு வரும். என்ன சொன்னீங்க? அது எனக்கு கேட்கல. என்ன சொன்னீங்க? நான் சொன்ன ஒரு படம் பேரும் இருந்தது. கௌரவம் சொன்னேன். அதோட இன்னொரு சொல்லு வந்தது. ஓ அதை மறந்துட்டேன். மானம் இல்ல, மானம் கட்டவனி அது இல்ல. அதோட சேர்க்கணும், சேர்த்து மானம் கட்டவனி அது இல்ல. மரியாதை சரி சரி இல்ல, அது 4 இதில் சேர்த்து 6 வரும். 5 என்ன. ஒரு காலத்துல உயிரா மதிச்சார்கள், அதுக்கு ஒரு மிருகத்தை. அப்ப அது மானம் தான். அப்படி இந்த உயிரா மதிச்சேன்டா. அப்ப தன்மானம் மானம் வாழ்வே இதில் தங்கி இருக்கிறது. அதான் தன்மானத்துலதான். தன்மானத்தோட உங்களுக்கு வாழ்வை நடத்தி முடிப்பீங்க. உங்களோட வாழ்க்கைய வருமானம் என்ன தன்மானங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையை. அப்ப அவரை உச்சரிச்சுட்டார். வருமானம் சொல்லிட்டார். வருமானம் வந்துட்டு வாய்க்குள்ள. சரி ஆமா, இவ்வளவுதான் சுத்த யோசிக்கல நான். வானால வருமானம் சொன்னீங்க. அந்த வரியில நான் அதைத்தான் எழுதிட்டு வானா எழுதிட்டு மிச்சத்தை சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். சரி அவுட், பேப்பர் அவுட். ஆமா, ஆனால் என்னன்னு சரோஜினி சோதராஜா டக்கண்டு பிடிச்சீங்க? வருமானம் அது இல்லாமல் ஒரு காலத்துல அதை வச்சுதான் வாழ்க்கையினுடைய தரம் தீர்மானிக்கப்பட்டது. வருமானம் இவ்வளவு, குடும்பம் உயர்வா இருக்கா தாழ்வா இருக்கு. மானத்தை வச்சு ஒரு காலத்துல மானத்துக்கு தான் மதிப்பு இருந்தது. இப்ப அது என்ன, எதுக்கு மானம் கட்டவனே மஞ்சள் அரைச்சாயா. இப்ப நாம் மாறிக்கொண்ட செய்தாதான் என்ன நிறைய பேர் பாக்குறேன். நான் வித்தியாசம் அதை விளையாடி கேட்கல, பாக்குறவர்களும் அதை வச்சுதானே இப்ப இவருக்கு இவ்வளவு ஸ்டேட்டஸ், இவருக்கு இவ்வளவு லைக், என்னன்னு கேக்குற அளவுக்கு வந்துடுது சார். யாருக்கு அப்படி இருக்கு கேக்குற அளவுக்கு எல்லாம் திரைப்படங்கள் எல்லாம் சேர்ந்து சில படங்களை பார்த்தாலே அருவருப்பா கிடக்கு. அவ்வளவுக்கு மோசமா போகுது. அதான் அதுதான் என்ன, ஒவ்வொரு சிந்தனை கருத்தும் மாற 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 அது மாறிக்கொண்டே போயிடுது மானம். இப்ப சில காட்சியில தாங்க கௌரவப்படுத்தின ஆடை இல்லாம நடிச்சது, அந்த காட்சிக்கு அப்படி பார்த்தா இப்படி பண்ண, அங்க பார்த்தா என்ன அதுதான் அங்க மதிக்கப்படுது. வழி நடத்த தமிழ் படங்கள்லயே வழி நடத்தலாம் போயிட்டு அதுக்கு ஒரு தடை இல்லை. முந்தியெல்லாம் தடை செய்துதான் ஒரு படம் சின்ன வார்த்தைக்கு கூட டக்குன்னு வெட்டுவார்கள். எல்லாம் அப்படியே எல்லாம் வருது. சொல்றேன், படம் முடியும் மட்டும் அவர் அப்படித்தானே இருக்கிறாருண்டா அது பிரபலம். இன்னொரு பேர் அன்றைக்கு ஒரு படம் பார்த்தா காதலிக்க நேரம் இல்லை. அது உதவாது அந்த படத்துல வர கதை. பழசு இல்ல புதுசு.
புதுப்படம் தான் காதலிக்க நேரம் இல்லை. ஆனால் இல்ல நல்லா தான் போச்சு. ஆனா அதுல வர 2 விஷயமும் இங்க பிள்ளைய நீங்களும் இப்படி செய்யலாம்ன்ற மாதிரியா அதுதானே பிள்ளை அப்புறம் என்ன அதன பேரு என்ன அது 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 அவர்களுடன் உதாரணத்துக்கு அதைத்தான் எடுக்கிறார்கள். தமிழ் படத்துல பார்த்தது தான் அவை அதைத்தான். அப்ப நான் தமிழ் படத்துல ஏன் இப்ப என்ன நீங்க எல்லாம் பழைய காலத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னார். இது இங்க நேச்சுரல். ஆனான்னு கட்டுறது பெண்ணை கட்டுறது கல்யாணம் கட்டாம நான் கல்யாணம் கட்டி தான் குழந்தை பிறக்கணுமோ குழந்தை நான் இப்படி என்று அந்த படம் நல்லா தான் ஆரம்பத்தில் போச்சு. இந்த 2 விஷயமும் அது மற்ற நீங்களும் பிள்ளைகளும் இனி என்னதுக்கு என்ற மாதிரி இப்படி செய்யலாம்ன்ற மாதிரி அதுதான் அது 2 தரம் பார்த்து 3ஆம் தரம் பார்க்க அவைக்கு அது பதிஞ்சிடுது. அதுதான் சரின்ற மாதிரி அது ஒரு அவையண்ட கருத்துக்கு அதை வெளிச்சு இல்ல அது அருவருப்பண்டு இல்ல அது அவங்க அருவருப்பண்டு அது இயற்கைக்கு மாறான விஷயம். அது உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா இங்க சொல்லுகிறார்கள் இதுல என்ன பிரச்சனை அது அவங்களோட விருப்பம். அது என்ன அதுல பிரச்சனைன்னா அது எங்கட நிலை இன்னொரு அது ஒரு உலகமா போயிடுது. இன்னொரு உலகம் எங்களுக்கு மதம் இங்க உள்ளவைக்கு ஓகே இங்க உள்ளவே அது நோமலா எடுக்கலாம். ஆனா அங்க அந்த நாட்டுல இருந்து அப்படி ஒரு படம் வருதுன்னா எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாம எல்லாமே இருக்கு. அதானே அவர்களும் இந்த ஆக்களை உள்வாங்குவதற்கு என்ன வித்தியாசத்தை கொண்டு வந்து ஊத்தலாம் என்னத்தை மாற்றங்களை கொண்டு கடைசியா போய் சேர்றது இல்லையே. ஏமலர்கள் இப்ப ஒரு தென்னாடுத்தவர் ஒரு நிகழ்ச்சி அதுல பெண்கள் எல்லாம் ஒப்பனை தானே சொல்லுகிறார்கள். இந்த விஷயமெல்லாம் பேசப்பட்டது. அவர்கள் சொல்ல அது நோமலா வந்துடுது இப்ப அந்த நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஈஸியா சொல்லுகிறார்களோ. இப்ப என்ன பிரச்சனை இல்ல அந்த தலைப்பை எடுத்து பேசல அந்த கருத்தோட இருப்பவர்கள் முழுக்க அவர்கள் உள்வாங்குவார்கள் இருப்பார்கள் தானே. எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் பேர் ரசிகர்களாவோ ஈர்ப்பு உள்ளவர்களும் இல்ல எப்படியோ நிகழ்ச்சி என்று வரும்போது அவர்கிட்ட சொல்லித்தான் கொண்டு வருவார்கள். நீங்க இந்த பக்கத்துக்கு நீங்க இப்படித்தான் கதைக்கணும் நீங்க இப்படித்தான் கதைக்கணும்னு சொல்லி அப்ப அவங்க அதே மாதிரிதான் கதைப்பாங்க. ரெடி பண்ணி கொண்டு வர ரெடிமேட் அது என்ன நிகழ்ச்சி எல்லாம் நேரடியா அதுல வருமண்டு இல்ல அது ஏற்கனவே ரெடி பண்ணி இல்லாம அப்புறம் கொண்டு வருவாங்க நேரடி நிகழ்ச்சி மாதிரி. உங்களோட கேள்விக்கு பதில் வந்துட்டு என்ன பதில் வந்தது? வருமானம் ஓகே மானம் வந்திருந்தது வருமா ஓகே. அது ஒரு காலத்துல வனம் எடுத்த நான் அந்த இயற்கையின் சீரன் மற்றது உடனே வரையாம போயிட்டு நான் யோசிச்சிருக்கலாம். ஓகே வனம் எடுத்த நான் வனம் எழுதி போட்டு விட்டேன். சரி நன்றி இணைந்த நன்றி சந்தர்ப்பம் கொடுத்த வாணிமோனுக்கும் பணிகளோடு களப்பணிகளிலே தொழில்நுட்ப பணிகள் இணைந்து நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் இணைந்து கொள்ளுங்க நீங்களும். நான் இணைந்திருக்கிறேன். நிறைவுக்கு வருகின்றது கேள்விச்சாரம் தோப்போடு சிவதர்சினி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.